Dear friends, more than 1000 messages are posted on our channel. You are watching and enjoying. But 98% of you have made sure to unsubscribe. Please support us immediately by subscribing and thank you. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு. ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். இன்றைக்கு உதயநிதி நடவடிக்கையால் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்துள்ள அவமானங்களை அமித்ஷா பட்டியலிட்டுள்ளார். அம்பேத்கர் வாழ்ந்த இடம் அனைத்தையும் வாங்கி பாஜக மக்கள் வரும் இடமாக மாற்றியுள்ளது. உதயநிதி செய்தியாளர்களை நடத்தும் விதத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது ஒரு மனிதர் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த மனிதருக்கு ஒரு மரியாதை கண்ணியம் இருக்கும், பொறுப்பு கண்ணியம் இருக்கும். என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கையை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நான் சினிமா செய்தியை பார்ப்பது கிடையாது. ஒரு தலைவரை பத்தி கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல நேற்று பேசிய பேச்சு வேண்டுமென்றே அவங்க திசை திருப்புறாங்கன்னா அதை திசை திருப்புவதற்கு இவர் ஒரு மெசேஜ். அதனால உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சை ஒருக்கா பாருங்க, என்ன சொன்னாருன்னு கேளு. அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவத்தை காங்கிரஸ் செய்திருக்கிறது அப்படின்னு பட்டியலிட்டிருக்காங்க. பாவங்களை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதல் கேபினட் நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தல் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாத்தி இருக்கிறாங்க? பிஜேபி அரசு.